ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் இல்லை. துணைப்பட்டியல் மூலம் கொண்டுவர வாய்ப்புள்ளதாக தகவல். தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு நடுவம். இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு. ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு சரணடையும்படி சத்தீஸ்கர் நக்சலைட்டுகளுக்கு நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை. உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் ஜாகீர் உசேன் அமெரிக்காவில் காலமானார். அவருக்கு வயது 73. சென்னை கோயம்பேடு சந்தையில் முருங்கைக்காய் விலை கடும் உயர்வு. 1 கிலோ முருங்கை 250 ரூபாய்க்கு விற்பனை. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறைக்குள் செல்ல இளையராஜாவுக்கு அனுமதி மறுப்பு. ஜீயர்கள் பட்டர்கள் வெளியேற்றியதால் சலசலப்பு. புதுச்சேரியில் அரசு சொத்தை விலை பேசியதால் வெளியான தகவல்களுக்கு திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் மறுப்பு. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்திய விண்வெளித்துறையின் சந்தை மதிப்பு 20,000 கோடி ரூபாயாக தாண்டும் என கணிப்பு. மகளிர் இளையோர் ஆசிய ஹாக்கி போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் சீனாவை வீழ்த்தி வாகையர் பட்டம் வென்றது இந்தியா.